டியூப் தமிழ் வணக்கம். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவை கைது செய்வதற்கான முயற்சியில் நியூயார்க்கினுடைய மேயர் ஜோஹ்ரான் மம்தானி முயற்சி. இஸ்ரேலிய பிரதமரை எப்படி நியூயார்க்கில் வைத்து கைது செய்வது? வருகின்ற செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபை கூட்டம் ஆரம்பமாகின்றது. அத்தருணம் உலகத்தின் நாடுகளினுடைய தலைவர்கள் எல்லாம் ஐநா சபையில் சம்பிரதாய பூர்வமான உரையாற்றுவது வழமை. இதற்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அமெரிக்காவினுடைய நியூயார்க்கில் அமைந்திருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கட்டிடத்திற்கு வர வேண்டும். அங்கு வருகின்ற பொழுது சர்வதேச போர்க்குற்றவாளியான அவரை கைது செய்வதற்கான முயற்சிகளை தாம் எடுக்க இருப்பதாகவும், நியூயார்க் நகரத்தினுடைய சட்டத்தின் பிரகாரம் இவரை கைது செய்ய முடியுமா என்கின்ற விவரங்களை சட்ட நிபுணர்கள் மூலமாக இப்பொழுது ஆராய தொடங்கி இருப்பதாகவும் ஜோஹ்ரான் மம்தானி தெரிவிக்கின்றார். இஸ்லாத்தை பின்னணியாக கொண்ட இவருடைய இந்த அறிவிப்பு அமெரிக்க பின்னணியிலும் இஸ்ரேலிய பின்னணியிலும் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. தி நியூயார்க் டைம்ஸ் பாட்காஸ்ட் இன்டர்வியூ என்கின்ற நிகழ்ச்சிக்கு பேட்டியளித்த இவர், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு சர்வதேச போர்க்குற்றவாளி என்று சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றம் தெளிவான குற்றம் சுமத்தி இருக்கின்றது. இவரை கைது செய்து தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உலகளாவிய பகிரங்க பிரகடனத்தையும் வெளியிட்டிருக்கின்றது. உண்மையில் நெட்டன்யாகு இஸ்ரேலினுடைய அதிகார கட்டிலில் இருக்க வேண்டியவர் அல்ல. அவர் ஒல்லாந்து ஹேக் நகரில் அமைந்திருக்கின்ற சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றனுடைய சிறை கொட்டடியில் இருக்க வேண்டிய ஒருவரே அல்லாமல் அதிகார கட்டிலில் இருப்பதற்கு இயலாதவர் என்றும் அவர் குறிப்பிட்டார். இஸ்ரேலிய பிரதமர் பாலஸ்தீன குழந்தைகளை பட்டினி போட்டு அந்த இனத்தை அழிப்பதற்கான சதி முயற்சியில் ஈடுபட்டார் என்பது ஒரு குற்றம். இரண்டாவதாக, இவர் மனிதகுல விரோதி என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய போர்க்குற்ற நீதிமன்ற பிரகடனம் செய்திருக்கின்றது. எனவே இவர் மன்னிப்பிற்கு அப்பாற்பட்ட ஒருவர், மிகவும் கொடூரமான கொலைகளை செய்தவர். இந்த கருத்தை போர்க்குற்ற நீதிமன்றம் தானும் மட்டும் சொல்லவில்லை, இன்று உலகத்தில் எல்லோருமே சொல்லுகின்றார்கள். அத்தகைய ஒருவரை மன்னித்து நியூயார்க்கில் நடமாட விடுவது தவறு என்றும் இதற்கான ஏற்பாடுகளை செய்ய இருப்பதாகவும் அறிவித்திருக்கின்றார். அதேவேளை இன்னொரு விடயமும் கேட்கப்பட்டது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு மட்டுமா போர்க்குற்றவாளி? ரஷ்ய அதிபர் புட்டினும் போர்க்குற்றவாளி தானே? அவரும் வருகின்றார். அவரையும் கைது செய்வீர்களா என்றால், எப்படி நெட்டன்யாகுவை கைது செய்ய முடியுமோ அப்படித்தான் அவரையும் கைது செய்வேன் என்று தேர்தலுக்கு முன்னதாக இவர் வாக்குறுதி கொடுத்து தான் நியூயார்க்கினுடைய மேயராக வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இவரால் அது முடியுமா என்றால், இது ஒரு மலினமான தேர்தல் வேலை என்று சட்ட நிபுணர்களே கூறுகின்றார்கள். இஸ்ரேலிய பிரதமர் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கூட்டத்திற்கு வருகின்ற பொழுது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வளாகத்திற்கு உள்ளே அவரை யாரும் கைது செய்ய முடியாது. இரண்டாவதாக, அவர் வீதியில் நடமாடினால் சில வேளை சட்டத்தில் இடம் இருந்தால் கைது செய்ய முயற்சி எடுக்கலாம். ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் ICC என்கின்ற போர்க்குற்ற நீதிமன்றில் அது தன்னை பதிவு செய்து கொண்ட நாடு அல்ல. எனவே அமெரிக்க சட்டங்களின் ஊடாக அவரை கைது செய்ய முடியாது. அதை தவிர இப்படியான அதிகார கட்டிலில் இருக்கின்ற வேளையிலே கைது சாத்தியமற்றது. இதற்கு முன்னரும் பல உலக தலைவர்கள் போர்க்குற்றவாளிகளாக இருந்தும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபை கூட்டத்திற்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களை கைது செய்யவில்லை. ஆகவே இது ஒரு மலினமான தேர்தலுக்கான ஒரு பரப்புரை நாடகம், டொனால்ட் ட்ரம்பை வென்ற நாடகம் என்று பலரும் குறிப்பிடுகின்றார்கள். இருப்பினும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு உடனடியாக பதில் தருகின்ற பொழுது, இவர் ஹமாஸ் அமைப்பினுடைய ஆதரவாளர். அதேவேளை அமெரிக்காவை இவர் உண்மையில் மறைமுகமாக வெறுக்கின்றார். இவருடைய செயல் ஒரு தேர்தல் நாடகம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு இதை நிராகரித்திருக்கின்றார். ஆனால் நியூயார்க்கில் இருந்து இஸ்ரேலிய பிரதமரை கைது செய்ய வேண்டும் என்ற குரல் அமெரிக்காவில் இருந்து புறப்பட்டிருக்கின்றது. இதற்கு பதிலளித்த இஸ்ரேலிய பிரதமர், இன்று அமெரிக்காவிற்காக அமெரிக்காவினுடைய கட்டளைகளை ஏற்று போர் புரிந்து கொண்டிருப்பது நாம் தான், இதை மறந்து விடாதீர்கள் என்றும் கூறியிருக்கின்றார். இருப்பினும் இந்த குரலானது சர்வதேச ராஜதந்திர அரங்கில் ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே. வணக்கம் உறவுகளே.